ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சுனிதா வில்லியம்ஸ் வந்து உண்மையிலே ஸ்பேஸ்க்கு போனாங்களா? நீல் ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலே நிலாவில் கால் வச்சாரா? எங்க இங்கே கவர்மெண்ட் ஏதோ பெருசாக மறைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்மளை ஏமாத்துறதுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ். உண்மையிலே நிலாவுக்கு மனுஷங்க போகலை, உண்மையிலே சுனிதா வில்லியம்ஸ் இவ்வளோ நாள் ஸ்பேஸில் மாட்டிக்கலை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. எனக்கே ஆயிரக்கணக்கான பேர் கண்டினியூஸாக அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க, அதான் நீ என்ன சுனிதா வில்லியம்ஸ் வந்துட்டாங்க, அதில் எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது அப்படி இப்படின்லாம் வீடியோ பேசிகிட்டு இருக்க, நாசாவெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்க, ஸ்பேஸ் எக்ஸை புகழ்ந்துட்டு இருக்க, இங்கே பாரு அவங்க உண்மையிலே போகலை, இது எல்லாமே ஸ்டேஜ்டு மதனு, உனக்கு ஒன்றும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் ஸ்டார்டிங்கில் இதை பார்த்த உடனே எப்போவுமே சொல்கிற கான்ஸ்பிரசி தியரி தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மூன் லேண்டிங் வந்து ஃபேக்கா ரியலான ஒரு வீடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து இப்போ சுனிதா வில்லியம்ஸ்க்கு இது பேசணுமா நினச்சி நான் தாண்டி போனேன். பட் நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன்டர்நெட்டில் உண்மையிலேயே சுனிதா வில்லியம்ஸ் அங்கே போகலை, அவங்க வந்து இங்கே தான் இருந்தாங்க, இது வந்து எர்த்தில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வேறு எதுலேயோ மக்களை திசை திருப்புறதுக்கு இந்த மாதிரி நாடகத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க. இன்னொரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலோடைய ஏலியன்ஸோடைய கான்டாக்ட் வச்சுட்டாங்க, ஆனால் மக்களுக்கு அது தெரிஞ்சிடக்கூடாது, இப்போ தான் நம்ம ஸ்பேஸுக்கே போகிறோங்கிறத நம்ப வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஏமாத்துறாங்க, இது உண்மையிலே நடக்கலை அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான் பயங்கரமாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இது என்ன மேட்ருங்கிறத டீட்டெயில்டாக அலசி ஆராய்ஞ்சு ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஸ்கூலில் ஒரு டைமாவது பேசியிருப்போம், காலேஜில் ஒரு டைமாவது பேசியிருப்போம், உண்மையிலே நிலாவில் போய் இறங்கணுமா, ஏலியன்லாம் ஏதாவது இருக்கா, ஸ்பேஸ்க்கு சுனிதா வில்லியம்ஸ் போகிறாங்களா அப்படிங்கிற நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்திருக்கும். இந்த இதில் எப்போவுமே ஒரு குரூப்பில் இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிற ஒருத்தன் இருப்பான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்போம், ஓகேவா? ஸோ முதல் விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எம்ஜி ஸ்குவாடில் சேரலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அப்போனா தான் அல்கோரிதம் வந்து இந்த மாதிரி கிரேசியான வீடியோஸையும் உங்ககிட்ட வந்து கரெக்டாக எக்ஸைட் பண்ணுற மாதிரி வந்து காமிக்கும், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டீங்களா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிகமாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தது ட்ரூத் சீக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் தான். அவங்க போட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன். நெவர் ஹேப்பன்டு பட்டன், இப்படி அவங்க போகவே இல்லைன்னு ஒரு கமெண்ட்டு ஒருத்தன் போட்டிருக்கான், ஓகேவா? அதுக்கு மட்டுமே 15,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மை கொஸ்டின் இஸ் 8 நாள் மிஷன் வானத்துக்கு போகிறாங்க, ஆனால் 8 மாதம் ஆகுது, அப்போ அவ்வளோ நாளுக்கு அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இதுக்கு 10,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி ஹேர் கலர் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி ஹேர் கலர் பண்ணலாம் டைம் கிடச்சிச்சு. ஸோ டெக்னிக்கலி அங்கே எதுவும் விஷ பொருட்கள் கொண்டு போகக்கூடாது. ஹேர் கலருங்கிறது கொஞ்சம் டாக்ஸிக்கான மெட்டீரியல் தான். அப்போ இவங்க எப்படி ஹேர் கலர் பண்ணாங்க, அவங்க ஹேர் கலர் ஏன் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, உள்ளே ரீஎன்டர் ஆகிறப்போ 1000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்னு சொன்னீங்க. ஏதோ லாவா, இந்த தீ குழம்புல இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கும், நீங்கள் அப்போ அவ்வளோ ஹாட்டான ஒரு பொருள் வந்து தண்ணியை தொடுறப்போ அது எப்படி சின்ன சவுண்ட் அடிச்சுக்கிட்டு ஸ்டீம் எல்லாம் பறக்கணும், அப்படி ஒன்றும் ஆகலையே, அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக வந்து விழுகுது, 2 நிமிஷத்தில் உள்ளே இருக்கிறவங்களாம் வெளியே வந்துடுறாங்க, அவ்வளோ சூடாக இருக்கிற மாதிரி தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் இருந்துச்சு. உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த கமெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணிங்கல்ல. ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடச்சி பார்ப்போம், ஓகேவா? ட்ரூத் சீக்கர்ஸோட இந்த சில கொஸ்டின்ஸே நம்ம எடுத்துப்போம். முதல் விஷயம், இது மட்டும் கிடையாது, இந்த பேஜை போய் நான் பார்க்குறப்போ அவங்க இன்னும் சில தியரிஸ் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் எடுத்து வரேன். முதல்ல நம்ம சுனிதா வில்லியம்ஸோட மேட்டரை நம்ம தெளிவாக புரிஞ்சுப்போம். சுனிதா வில்லியம்ஸ் வந்து 8 நாளுக்கான ட்ரிப்புக்கு போனாங்களா, 8 மாதம் மாட்டிக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவங்க 8 நாளுக்கான ட்ரிப்புக்கு தான் போனாங்க, ஆனால் 8 மாதம் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள திருப்பி கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 8 நாள் ட்ரிப்புக்கு கொண்டு போன சாப்பாடு எப்படி 8 மாதத்துக்கு பற்றி இருக்குங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பேஸ்க்கு போயிட்டு அவங்க ஸ்பேஸ்லேருந்து டைரெக்டாக ரிட்டர்ன் ஆகலை. அவங்க ஸ்பேஸுக்கு போனது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்மளோட தலைக்கு மேலே மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஐ திங்க் லாஸ்ட் வீடியோவிலே நான் சொன்னேன், அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இவங்க போய் அட்டாச் ஆகுறாங்க. அங்கே ஆல்ரெடி சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போகிறப்போல எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஊருக்கு வெளியில் எல்லோரும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லாம் வந்து பேசுவோம்ல, இல்லை கிராமத்தில் இருக்கிற ஒரு வீடு மாதிரி. எனிவே அங்கே ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி அங்கே இருக்கும். இவங்களும் கொஞ்சம் கொண்டு போவாங்க, 8 நாளுக்கு தேவையானது இவங்க கொண்டு போவாங்க. ஒருவேளை ரிட்டர்ன் ஆகுறதுக்கு பத்தலைனா, ஸோ 8 நாள் மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு சாப்பாடு இவங்களும் கொண்டு போவாங்க. அதுக்கெல்லாம் ரெடியாகி தான் நாசா அனுப்புவாங்க. அது போக அங்கேயுமே சாப்பாடு
சாப்பாடு இருக்கும். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து எர்த்தில் இருந்து ரெப்ளனிஷிங் மிஷன்ஸ் வந்து நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இங்கேருந்து சாப்பாடு அவங்களுக்கு டிசம்பர் அப்போ அந்த கிறிஸ்மஸ் வந்துச்சுல்ல, அந்த டயத்தில் வந்து அவங்களும் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணும், ஃபேமிலியெல்லாம் விட்டுருக்காங்கங்கிறதுக்கு அதுக்கு கூட வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. இங்கேருந்து தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து நிறைய மிஷன்ஸ் மனிதர்களை கொண்டு போகிறதும் கார்கோவை கொண்டு போகிறதும் ஒரே அளவுக்கு நம்ம சீரியஸாக ட்ரீட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ கார்கோ மிஷன்ஸ் நிறைய போய்கிட்டு தான் இருந்துச்சு. அவங்கள திருப்பி கொண்டு வரதுக்கு தான் பிரச்சனை இருந்துச்சே தவிர, இங்கே இருந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து சாப்பாடு, தண்ணி, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு தான் இருந்தோம். ஓகேவா? ஸோ 8 நாளுக்கு இருக்கிற சாப்பாடு எப்படி 8 மாதத்துக்கு பத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 8 நாள் சாப்பாடு வச்சு அவங்க 8 மாதம் சாப்பாடில் நம்ம அடிஷ்னல் ஃபுட் அனுப்பிச்சிருக்கோம். அங்கேயும் அடிஷ்னல் ஃபுட் இருக்குது. இவங்க கிளம்பி வந்தாங்கல்ல, அப்போ கூட இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஆஸ்ட்ரோனாட்ஸ் அங்கே போயிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிற இந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நம்ம எர்த்துக்கு மேலே பறந்துட்டு இருக்கப்போ அங்கே கண்டினியூஸாக யாராவது ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நிறைய ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான பதில். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முடி வந்து கலர் எப்படி மாறுது. இங்கேருந்து அவங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க நேச்சுரல் சன்லைட்டுக்குள்ளே நம்ம அவங்கள பார்க்குறதே கிடையாது. நம்ம எர்த்தில் பார்க்குறப்போ அவங்க நேச்சுரல் லைட்டில் பார்க்குறோம். நம்மளோட முடியே நீங்கள் வந்து சன்லைட்டில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டுடியோ லைட்டில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். லைட்டு மாறுதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அவங்களோட டயட். எர்த்தில் அவங்க சாப்பிட்ற அதே சாப்பாடு அவங்க அங்கே சாப்பிட்றதில்ல. 8 மாதத்துக்கு அவங்களோட டயட் வந்து ரொம்பவே சுருங்கி போய் அவங்களோட டயட் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கிறப்போ அது ஹேர் கலரையும் இம்பேக்ட் பண்ணும். லைட் இருக்குது. ஸோ இந்த ஒரு லாஜிக்னால தான் ஹேர் கலர் மாறுது. சுனிதா வில்லியம்ஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஸ்பேஸ்க்கு போனால் இது மாறுங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நாசா வந்து முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருந்துச்சு. த டைமிங் கன்வீனியன்ட்லி த ரெஸ்கியூ ஹேப்பன்ஸ் ரைட் ஆஃப்டர் பப்ளிக் ப்ரெஷர் ஸ்டார்ட்ஸ் மவுண்டிங். பப்ளிக் ப்ரெஷர் வந்து அவங்கள வேணும்னு கேட்டோன்னே எப்படி அவங்கள கரெக்டாக கொண்டு வராங்க. அப்போ இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ படத்துக்கு வந்து ரொம்ப ஹைப் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக படத்தை வந்து அந்த நேரத்தில் இறக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப நாளாக அவங்கள திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போயிங்கிற கம்பெனி தான் அவங்கள கூப்பிட்டு போனாங்க. போயிங் தான் அவங்கள திருப்பி கொண்டு வரணும், அதுதான் டீல். அவங்களோட மெஷினை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க போயிருக்காங்க. அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்து அவங்க ரெடி பண்ணலைன்னு ஒன்று கடைசியில் வேறு வழி இல்லாமல் பக்கத்து காம்படிட்டர் கம்பெனி, ஓகேவா, அவங்க போயிங் கம்பெனியை இப்போ திருப்பி கூப்பிட்டு வரல, ஸ்பேஸ் எக்ஸுங்கிற இலான் மஸ்கோட கம்பெனி தான் இப்போ திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு போனவங்க கூப்பிட்டு வர முடியலங்கிறது தான் இப்போ வரைக்கும் யதார்த்தமாக இருக்குது. அது ஏன் வந்து இப்போ தான் கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் ட்ரம்ப் வந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்த உடனே அவர் ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தார். மஸ்க்கு வந்து பொசிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம், இது எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்குது. பொலிட்டிக்ஸே இருக்காதா நாசாவில், அங்கேயும் அரசியல் இருக்குது. ட்ரம்ப் அவரோட பேரை பெருசாகிக்கணும்னு நினச்சாரு. பைடன் இத்தனை வருஷமாக கொண்டு வரல, நான் கொண்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் வந்து வெளியே பேசதான் செஞ்சார். ஸோ இதுதான் மேட்ரு. இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோனட்ஸோட பிஹேவியர். அவங்க இன்டர்வியூலலாம் வந்து ஏதோ ஸ்கிரிப்டை பார்த்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, நேச்சுரலாக பேசலை அப்படின்னு. உண்மை என்ன தெரியுமா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ அந்த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். இதுதான் யதார்த்தம். ஆல்ரெடி சொல்லிவிடுவாங்க இதை தான் கேட்பாங்கன்னு. அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி அவங்க அங்கே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யோசிக்கிற நேரம் இருக்காது. இது முன்னாடியே சொல்லிதாங்க, நாலு கேட்க போகிறாங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா, இல்லைனா ஆல்ரெடி ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த ஆன்சர் தான் சொல்லுவாங்க. இது நம்ம கிரிக்கெட்டில் கூட பார்த்துருப்போம். ஒரு மேட்ச் தோற்றதுக்கப்புறம் எல்லா கேப்டனும் எங்களோட டே இது கிடையாது, எஃபர்ட் இன்னும் பெட்டராக போடணும், இந்த 4 பதில் தான் சொல்ல முடியும். இதில் ரொபோட்டிக்காக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, இதுதான் சொல்ல முடியுங்கிறது யதார்த்தம். சரி, இதெல்லாம் விட்டுறலாம். அவங்க கேட்குற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, உண்மையிலே அவங்க போயிட்டு வந்தாங்களா? ஏன் அவங்க போயிட்டு வந்ததை இவங்க கேள்வி கேட்குறாங்கனால், இவங்க போயிட்டு வர்றதை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மங்களை மறைச்சி வச்சுட்டு இதுக்கு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸுக்கெல்லாம் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. ஐபிஎல் ஆரம்பித்தாலே போதும். அங்கே அவங்க ஊரில் வந்து அந்த மாதிரி லோக்கல் பேஸ்கெட் பால் மேட்ச்லாம் இருக்குது. இதுக்கே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். இதுக்கு இவ்வளோ செலவெல்லாம் பண்ண வேணாம். ஓகேவா? இந்த பேஜை போய் பார்த்தோன்னா அவங்க இதை மட்டும் இல்லைங்க, எர்த்து ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்ம நிலாவுக்கே போகலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் சுனிதா வில்லியம்ஸ் வந்து எப்போவுமே ஸ்பேஸ்க்கு போகலங்கிறாங்க. இந்த மூணையுமே நம்ம ரொம்ப சிம்பிளாக நீங்களும் நானுமே டீபங்க் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், எர்த்து ஃப்ளாட்டாக இருக்கா? இல்லை. என்ன மதன் சொல்கிற? ரோடெல்லாம் நேரம் நீட்டமாக ஃப்ளாட்டாக தானே இருக்குது. அது சின்ன இடத்துல. நல்ல லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட் இருக்கும்ல, அந்த ஃப்ளைட்டில் ஒரு டைம் ஏறிடுங்க. ஓகேவா? நல்ல ஃப்ளைட் ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், அந்த எட்ஜு வந்து பெண்ட் ஆகுறத நம்மளே பார்க்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி எர்த்து வளைவுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்ல லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட், ஏன்னா ஆல்டிடியூட் அதிகமாக போகணும். நல்ல ஹைட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
2 ஹொரைசானும் பெண்ட் ஆகுறத நம்மளே பார்க்கலாம். இல்லைனா சிம்பிளராக ஒரு ஆப்ஷன் இருக்குது. சூரியன் இங்கே இருக்குது, நம்ம சுற்றிட்டு இருக்கோம். எர்த்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே பகலாக இருக்கணும். நம்மளுக்கு பகலாக இருக்கிறப்போ அமெரிக்காவில் ராத்திரியாக இருக்கும். நம்மளுக்கு ராத்திரி இருக்கிறப்போ அமெரிக்காவில் பகல் இருக்குது. அப்போது சூரியன் இங்கே இருக்குது, எர்த்து சுற்றிட்டு இருக்கு. இது ஃப்ளாட்டாக இல்லை, இது வட்டமாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். நம்ம எல்லாருமே இது ஈஸியாக கேட்டுடலாம். அந்த ஃப்ளாட் எர்த்தர்ஸ்க்கு வந்து இதுக்கு பதிலே இருக்காது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு வருவோம். நம்ம ஸ்பேஸ்க்கே போகலை, நம்ம நிலாவுக்கே போகலைன்னெலாம் சொல்கிறவங்களுக்கு நிலாவுக்கு போகிறது அட்ரஸ் பண்ணிட்டே கூட வருவோமே. இன்னமும் நம்ம லேசர் அனுப்பிச்சோன்னா அங்கே ரிஃப்ளெக்டர்ஸை வச்சுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஆம்ஸ்ட்ராங் போன காலகட்டத்திலேருந்தே கண்ணாடி நிலாவில் பதிச்சுட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச இந்த ஸ்பேஸ் எக்ஸைட்மெண்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்னை விட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கேருந்து ஒரு லேசர் அடித்து, பவர்ஃபுல் லேசர் அடித்து நிலாவை தொட்டு அந்த லேசர் திருப்பி இங்கே வர்றதை சில செகண்ட்ஸில் நம்ம பார்க்க முடியும். நம்ம ரியல் டைமில் நம்ம இன்றைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். இப்போ அங்கே நிலாவுக்கே நம்ம போகலைன்னா அங்கே எப்படி நம்ம கண்ணாடியை வச்சுருக்க முடியும்? அது இங்கே இருக்குது. இந்த லேசர் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம உண்மையிலே போயிட்டு வந்திருக்கோன்னு. 3வது, சுனிதா வில்லியம்ஸ் இப்போ போயிட்டு வந்தாங்களா? அவங்க நிறைய வீடியோ கால்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க முடி அந்தரத்தில் தொங்குறத பார்க்குறோம். இதெல்லாம் கூட நம்பலைன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஸ்பாட் த ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது நாசாவோட அஃபிஷியல் வெப்சைட். ஸ்பாட் த ஸ்டேஷன், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதை தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஷனோட வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட இந்த நாளுக்கு நீங்கள் வானத்தை இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறத பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கேருந்து நார்மல் கண்ணோட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளை அவங்க 16 முறை ஒரு நாளுக்கு சுற்றுறாங்க. நம்ம இங்கேருந்து விசிபிளாக பார்க்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னைக்கு சொல்கிறேன். நான் சும்மா போட்டு பார்த்தேன். April 2 7:24 PM-லேருந்து 2 நிமிஷத்துக்கு நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை சென்னையிலேருந்து பார்க்க முடியும். ஒரு லைட்டு மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? April 3 8:13 PM-க்கு 1 நிமிஷம், April 4 7:25 PM-க்கு, April 6 7:28 PM-க்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நீங்கள் விசிபிளாக நீங்கள் எர்த்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் பார்க்க முடியும். யாராக இருந்தாலும். இது சென்னையிலேருந்து ஒரு இடத்துக்கும் மாறும், டைம் மாறும். நீங்களே இந்த வெப்சைட்டை போய் விசிட் பண்ணிவிட்டு இது மூவ் ஆகிறத நீங்களே ரியல் டைமில் பார்க்க முடியும். எப்போவுமே சயின்ஸ் வந்து ஒரு மேஜிக்காக தான் மனுஷனுக்கு இருந்திருக்குது. ஒரு காலத்தில் நம்ம பறக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, வானத்தை பார்த்து பறவைகள் பறக்கிறத பார்த்து பொறாமப்பட்ட மனுஷன் வந்து சொந்தமாக பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை நிறைய பேர் நம்பவே இல்லை. இதெல்லாம் நம்பவே முடியாதுப்பா, இதெல்லாம் சும்மா மாயை, மேஜிக் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பறந்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறத விட ஒரு ChatGPT கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேச முடியுது. நம்மளை யாரோ மனுஷங்க புரிஞ்சுக்கிறத விட ஒரு AI நம்மளை அதிகமாக புரிஞ்சுக்குது. இதை ரியலைஸே பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவை நான் சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இதை நீங்கள் சிகாகோவிலேருந்து பார்த்துட்ருப்பீங்க. ஏதோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தனாலும், கன்னியாகுமரியிலேருந்து, பெங்களூர்லேருந்து, டெல்லியிலேருந்து, எங்கே இருந்தனாலும் பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் சயின்ஸ் பாசிபிள் ஆக்கிட்டு இருக்குது. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துட்டுருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அது கூட நம்ம வளர ட்ரை பண்ணோன்னா நம்மளும் வளருவோம். அதை அப்போஸ் பண்ணி இது பொய்ன்னு பேசிகிட்டு இருந்தோன்னா நம்ம ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்டாக மட்டுமே இருப்போமே தவிர வாழ்க்கையில் வளர்கிறது ரொம்ப கஷ்டம். கண்ணை திறந்து நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். அது தப்பு கிடையாது கேள்வி கேட்குறது. இந்த பைபிளில் ஒரு கதை சொல்லுவாங்க. தாமஸ் இருக்கார்ல, செயின்ட் தாமஸ். நம்ம ஊரில் சென்னையில் ஒரு கோவில் கூட இருக்குது அவருக்கு, செயின்ட் தாமஸ் மவுண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சாந்தோம். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் வந்து இறந்து போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவர் திரும்பி வந்துட்டாருன்னு நம்பிட்டாங்களாம். செயின்ட் தாமஸ் என்ன பண்ணார்னா, நான் நம்ப மாட்டேன், உண்மையிலே இங்கே தான் அரைஞ்சாங்களா, நான் கையை விட்டு செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜீசஸும் விட்டாராம், செக் பண்ணி பாருன்னு சொல்லி. பேசிக்காக உங்கள் கூடவே இருந்தால் கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலைன்னா நம்ம அதை நம்ப மாட்டோம். அதனால தான் நான் இந்த ப்ரூஃப் எல்லாம் சொன்னேன், எப்படி செக் பண்ணுறதுங்கிறதுக்கு. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், நம்புங்க. எதாக இருந்தாலும் கேள்வி கேட்கணுங்கிறது சரியான விஷயம். ஆனால் கேள்வி கேட்டதுக்கப்புறம் பதிலை சரியாக தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் குரூப்ஸ், அவங்கக்கிட்ட அனுப்புங்க. யாராவது இப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். லாங் ஸ்டோரி ஷார்ட், சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ் போனாங்களா? எஸ், சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ் போயிட்டுருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. ஆசைப்பட்டா நீங்களும் அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்தியாவும் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க.
லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஈஸியாக அங்கே வந்து உங்களால் என்ன ஃபாலோ பண்ண முடியும். வெரிஃபைட் ப்ரொஃபைல். லாட்ஸ் ஆஃப் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் கமிங் அப். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers, MGs.